வாங்க நெகிழியக்கா வாங்க. எவ்வளோ நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்கா? சீக்கிரம் வாங்க. ஏன்டி உன்ன மாதிரி குழாய காலில் மாட்டிட்டு வர முடியுமாட்டி? கொஞ்சம் டீசெண்டா வர வேண்டாமா? ஏன்க்கா என் ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு டீசெண்டாக தெரியலையோ? என்ன பாத்தியாடி? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பொட்டு மேலே பொட்டு வச்சி அடி பொட்டலில் போறவளே, நீ தொட்டு வச்ச குங்குமமா நான் மண்ணில் வந்து போறக்கலையே அப்படின்னு அட்டகாசமா இருக்குக்கா. அடியே நாங்க எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கடி போறோம்? நான் ஓண்ட கேக்கலடி ஒல்லி குச்சி. என்னடி சொன்ன அண்டாவாயி? என்ன பார்த்தா ஒல்லி குச்சின்ற? சரி ஒல்லி குச்சின்னு சொல்லக்கூடாது, விளக்கமாத்து குச்சின்னு தான் சொல்லணும். ஏக்கா உங்களை தேடி வந்ததுக்கு அவ என்னை திட்டிக்கிட்டு இருக்கா, நீங்க பார்த்து பல்ல கட்டிட்டு இருக்கீங்களோ? ஏக்கா அட்டகாசமா கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி எங்க கிளம்பிருக்கீங்க? நான் வரேங்க. வாத்தியில சோறு போட்ட ஏன்ட்ட என்னை கூட்டு போக மாட்டேங்கீங்க? ஏண்டி நாங்க கல்யாண வீட்டுக்கு போறோம்னு உங்ககிட்ட எப்படி சொன்னோம்? உன்னை பார்த்தா கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி தெரியல, எங்கேயோ களவாங்க போற மாதிரி தான் தெரியுது. நான் அன்னைக்கிலேக்கா பார்த்து கேட்கறேன். ஐயய்யய்யய்யா, என்ன இந்த சத்தம்? என்ன இந்த சத்தம்? நீயும் கல்யாண வீட்டுக்கு போறியாட்டி? உன்னையெல்லாம் கூப்பிட்டுருக்காவளாட்டி? இங்க பாரு நீலாம்பரி, இப்ப யாரும் கல்யாண வீட்டுக்கு போகல சரியா? போமாக்கா அடிதான் கல்யாண வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டாவல, என்ன போமா போமான்னு வந்து நிக்க. இப்ப சொல்லுங்கக்கா, நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க? அடியே நாங்க கல்யாண வீட்டுக்கு போகல, ஆனா கல்யாண வீட்டுக்கு தான் போறோம். நல்லா சூப்பரா குழப்பறீங்கக்கா, நல்லா சுத்தமா குழப்பறீங்க. அதாவது நாங்க கல்யாணம் இனிமேல் நடக்க போற வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு கல்யாணம் நடக்க வீட்டுக்கு போகல. அது யாரு வீடுக்கா? எனக்கு தெரியாது. என்ன அன்னைக்கிலேக்கா இவகிட்ட சொல்லிடுவோமா? அந்த ராமருக்கு அனுமார் உதவுன மாதிரி இவ நமக்கு உதவியா இருப்பாடி, உதவியா இருப்பா. அக்கா என்ன அனுமார் ரேஞ்சுக்கு பெருசா சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அடியே அவிய உன்னை பார்த்து அனுமாருன்னு சொல்லலடி, வாள் இல்லாத குரங்குன்னு சொல்லாம சொல்லுதாங்கடி. அன்னைக்கு அக்கா அவ என்ன பார்த்து கிண்டல் அடிக்கிறக்கா. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டி, எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? முக்கியமான விஷயம்னு சும்மா டீப்பு டாப்பா கிளம்பி போறீங்களே, என்ன விஷயம் தான் சொல்ல மாட்டேங்கீங்க? கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, அத கட்டினவன் பொண்ணுக்குத்தான் உயிரம்மா. அதெல்லாம் சரிதான்க்கா. யார் வீட்டுல கல்யாணம், எங்க கல்யாணம்? சரி போறதான் போறோம், நாம நயன்தாரா அக்காவையும் கூட்டிட்டு போயிருவோம். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட வந்து கோவப்படுவாங்கல்ல. சொல்றது சரிதான், நாம இப்போ நயன்தாரா அக்கா வீட்டுக்கு தான் போறோம், ஆனா அவங்கள கூட்டிட்டு போக மாட்டோம். அடியே என்னடியே ஆளாளுக்கு அட்டகாசமா குழப்பறீங்க, ஒண்ணுமே புரியலடி. ஆமா நீ பெரிய சயின்டிஸ்ட், என்னன்னாலும் உனக்கு உடனே புரியறதுக்கு நீயே ஒரு அரமெண்டலி, எப்படிடி புரியும்? என்னக்கா சொல்றீங்க? அவங்க வீட்டுக்கு போறோம், ஆனா அவங்கள கூட்டிட்டு போகல அப்படின்னா கல்யாணம் என்ன அப்ப அவங்க வீட்லயா? பரவாயில்லடி, பாயிண்ட பிடிச்சிட்ட. அவங்க பையனுக்கு தான் கல்யாணம். என்னது பொண்ணுலாம் பார்த்தாச்சா? ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தாங்களே, பொண்ணு செட் ஆயிருச்சா? டியே என்ன தெரியாத மாதிரி பேசுற, அரசல் புருசலா கேள்விப்பட்டிருப்பல்ல. அதான் அவங்க பையன் யாரோ லவ் பண்றாங்க மேட்ரு தாண்டி. தெரியும்க்கா, ஆனா யார் இப்ப காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அட காதல் எல்லாமே இங்க கண்ணா மூச்சி, அதில் ஆணும் பெண்ணுமே இங்க காணா போச்சு. அட உண்மை காதலே இங்க இல்ல சித்தப்பு, அட ஒருத்த வாழறான், அட ஒருத்த சாகுறான். என்னடா உலகம் இதில் எத்தனை கலகம், காதலை பாவம் இது யார் விட்ட சாவும். ஆணும் பெண்ணும் இப்ப ரொம்ப அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். அப்படிலாம் இல்லாட்டி நம்ம நயன்தாரா அக்கா பையன் ஒரு சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்றாண்டி. அந்த பொண்ணை அவங்க வீட்டுல அடைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் பார்க்கலான்னு போயிருக்கான். நம்ம நயன்தாரா அக்கா எப்படிப்பட்ட ஆளு தெரியும்ல. கண்டத்தி கொழுகா அந்த பையனை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்களே, அம்மா பத்தி முழுசா தெரியாத பையன் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இல்லாததுனால அவங்க வீட்டுக்கே போயிட்டான். அந்த பொண்ணும் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நயன்தாரா உள்ள புகுந்து பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுகிற நேரம் பார்த்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய சண்டை வந்துச்சு போல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசி அசிங்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கேன். ஆனா இதெல்லாமே நயன்தாரா அக்கா சொல்லவே இல்லை. அந்த பையன் தான் அரசல் பரசலா லைட்டா சொல்லிட்டு போனான். ஐயோ, அந்த பையனை நீங்க எங்க பாத்தீங்க? நாங்க சும்மா காத்து வாக்கல அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நல்ல தண்ணி கிணறு இருக்கே, அந்த கிணத்து பக்கம் தாண்டி பார்த்தோம். நல்ல நேரம் சின்ன பொண்ணு நான் போனோம், இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆமாண்டி, கடவுளா பார்த்துதான் அந்த இடத்துக்கு நம்மள போக வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டேன். என்னக்கா சொல்றீங்க? கிணத்துக்கிட்ட என்னாச்சு? ரெண்டு பேர் வீட்லயும் திட்டவட்டமா வேற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், வேற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டாங்களாண்டி. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணி நல்ல தண்ணி கிணத்துக்கிட்ட வந்திருக்காங்கடி. அந்நேரம் பார்த்து நாங்களும் போய் சேர்ந்தோம். என்னப்பா நீ படிச்ச பையன் இப்படி பண்றியே, நாங்க உன்னை சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து சத்தியெல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்டா. ஆனா இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த பையனை பொண்ணையும் சேர்த்து வைக்க வேண்டியது இப்ப எங்க 3 பேர் கடமையா இருக்கு. 3 பேர் கடமைன்னு சொல்லாதீங்க, 4 பேர் கடமைன்னு சொல்லுங்க. உங்க கூட நானும் சேர்ந்துக்கிறேன். நல்லதா போச்சுடி. நாசமா போச்சுடி.
ஏன்டி இப்படி சொல்ற? சும்மாவே இவளுக்கு எதுவும் புரியாது. இதுல வேற வந்து என்ன குட்டையெல்லாம் குழப்ப போறான்னு தெரியல. அந்த அக்கா நம்மளையே கிளின்னு கிளிக்கும். இவள் லூசு மாதிரி புலம்புனானா இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு டென்ஷன் ஆகும். இவெல்லாம் வேணாம், நம்ம கலட்டி விட்டுட்டு போயிடலாம். அதெல்லாம் தெரியாதுக்கா, நான் கண்டிப்பா வருவேன். சின்ன பொண்ணு, சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னனே முன்னாடியே. அந்த ராமருக்கு உதவன அனுமார் மாதிரி இல்லட்டாலுமே ஒரு அணில் மாதிரியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாடி. அது மட்டும் இல்லாம இது எடுத்தோம் கவுத்தோன்னு ஒருத்தர் 2 பேர் போனா முடியக்கூடிய காரியம் கிடையாது. கல்யாண விஷயம் 1000 பேர் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தாண்டி ஒரு 4-5 பேரா சேர்ந்து போகும்போது தான் அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு நம்பிக்கையும் நம்ம மேல ஒரு மரியாதையும் வரும். அதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் போய் பேசி அவங்க ஈஸியா சமாளிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்கடி. 4 பேர் 5 பேரா சேர்ந்து போகும்போது தான் அவங்க பதில் சொல்ல முடியாம திணறி சரின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம அவங்க கல்யாணத்தை பத்தி பேச போறோமா? இதையும் எடுத்தம் கவுத்தம் முடிவெடுக்க கூடாதுடி. முதல்ல அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு இன்னைக்கு போய் லைட்டா சாதாரணமா பேசுற மாதிரி பேசி பார்ப்போம். இந்த பையன் பொண்ணை பத்தி இன்னைக்கு நாம எதுவுமே பெருசா பேசக்கூடாது. அவங்க தற்கொலை முயற்சியை பத்தி வெளியில சொல்லக்கூடாது. நாம தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோங்க மேட்ரே வெளியில் சொல்லக்கூடாது. இது அரேஞ்ச் மேரேஜாக ஆக்குறோன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னதுனால அவங்க சம்மதத்தை வாங்குற மாதிரி நாம் அமைதியாக பேசணும். அது இல்லாமல் இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாமல் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் போதும். சரி, வாங்க போய் நம்ம நயன்தாராக்கா வீட்டில் முதல்ல பேசி பார்க்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி பார்க்கலாம். நாளைக்கு என்னடி நாளைக்கு? முதல்ல நம்ம நயன்தாராக்கா வீட்டில் பேசுகிறோம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே பேசி என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன பொண்ணு, இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே. என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு என்னை தோலை உரிச்சு டின்னு கட்டிடுவாரு. என் புருஷன் மட்டும் என்ன தூளியில போட்டு ஆட்டுவாரு. ஜிங்கி ஜிங்கி தங்குன்னு வானத்துக்கும் பூமிக்கும் கெதிக்க தான் செய்வார். என் வீட்டுக்கார்ட்ட நேத்தே நான் அந்த மாதிரி லைட்டா சொன்னதுக்கு கல்யாண விஷயத்துலலாம் தலையிடாத, நாளை பின்ன என்ன பிரச்சனைனாலும் போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு நீ தான் அலைய வேண்டியது இருக்கும், உன் புருஷன் சொல்லிட்டு என்ன பிடிச்சி லாக்கப்ல வச்சிருவாங்கன்னு சொன்னாரு. ஐயோ, என் புருஷனுக்கு தெரிஞ்சாலே என்னை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு போடுவான். ஆக மொத்தம் இந்த மேட்ருக்குள்ள தலையை விட்டா நம்ம வீட்லயே நமக்கு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நாம இதை இலைமறை காயா மறைமுகமா தான் வேலையை நடத்தணும்க்கா. நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ரொம்ப நிதானமா தான் எடுத்து வைக்கணும். இவ்வளவு நிதானமா எடுத்து வச்சா போதுமா? ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, இவ ஒரு அரலூசு. இவளை வச்சுக்கிட்டு ஒரு காலையும் முழுசா பண்ண முடியாது. சின்ன பொண்ணே, விடு விடு. போகும் பாரி தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகன் பெற நாளும் நலம் பெற நீ ஓடிவா. வாங்கடி போகலாம். போகும் பாரி தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகன் பெற நாளும் நலம் பெற நீ ஓடிவா. எந்தன் மூச்சும் உந்தன் பேச்சும் அணையா விளக்கே, எந்தன் மூச்சும் உந்தன் பேச்சும் அணையா விளக்கே. என்னடி நாங்க போய்கிட்டே இருக்கோம், நீங்க வரவே இல்ல. வாடி வைப்ரேஷன் மண்ட, வா நாமளும் போவோம். நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வரேன். நான் முன்னாலே போறேன், நீ பின்னாலே வாடி. கட்ட புள்ள குட்ட புள்ள நைட்டியத்தான் போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள தலையை விரிச்சு போட்ட புள்ள. நான் முன்னாலே போறேன், நீ பின்னாலே வாடி. நெட்ட புள்ள நெடு நெடுன்னு வளர்ந்த புள்ள, பல்லு கூட தேய்க்காமத்தான் வந்தியே, நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.